நம்முடைய வாழ்வும் நம்முடைய வார்த்தையும் நாம் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடிகள். அதான் தொடக்க உரையில் சகோதரர் நமக்கு சொன்னாங்க. சீராக் புத்தகம் அதிகாரம் 37 இறை வார்த்தை 16 வாசிக்கிறோம். எண்ணமே செயலின் தொடக்கம். சரிங்களா, எடுத்து வாசிங்க. சீராக் புத்தகம் அதிகாரம் 37 இறை வார்த்தை 16. எண்ணமே செயலின் தொடக்கம், திட்டமிடல் செயலாக்கத்திற்கு முன் செல்கிறது. சரிங்களா, எண்ணமே செயலின் தொடக்கம், திட்டமிடல் எல்லா செயலாக்கத்திற்கு முன் செல்கிறது. தொடர்ந்து வாசிங்க. மனமாற்றத்தின் அடையாளம் 4 வகைகளில் வெளிப்படும். அவை நன்மை தீமை, வாழ்வு சாவு, இவற்றை இடைவிடாது ஆண்டு நடத்துவது நாவே. பாருங்க, எண்ணமே செயலின் தொடக்கம். நான் உங்களை திட்டணும் அப்படின்னா நான் முதல்ல என்னுடைய எண்ணத்துல தான் என்ன செய்யறேன் அப்படின்னா, என்ன வார்த்தை சொல்லி திட்டலாம், அது நன்மையா தீமையா, சரிங்களா, வாழ்வா சாவா, இதை நிர்ணயிக்கக்கூடியது என்ன அப்படின்னா என்னுடைய எண்ணம். அதை நடத்துவது எது? என் நாவு. நான் நல்லது பேசணுமா கெட்டது பேசணுமா என்பதை தீர்மானிக்கக்கூடியது எனது எண்ணம் மற்றும் என்னுடைய நாவு. அப்போ இன்றைக்கு நம்முடைய நற்செய்தி முதல் வாசகம், திருப்பாடல், நற்செய்தி வாசகம், இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான பாடம். அது என்ன அப்படின்னா, வாட்ச் யுவர் மவுத். அதான் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஜிப் அப் யுவர் மவுத், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சொல்லுவோம் சரிங்களா. உங்கள் வார்த்தை என்ன பேசுறியோ அதை குறித்து ரொம்ப கவனமாயிரு. இப்போ ஒரு விவாதம் நடக்குது, அப்போ தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறோம்? வார்த்தையை அளந்து பேசு சொல்கிறோமா இல்லையா? வார்த்தையை அளந்து பேசு. அப்போனா ஏதோ தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டோம். அப்போது எண்ணமே செயலின் தொடக்கம். உள்ளுக்குள்ளே இருக்கிறத, மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வர்றது தான் நாவு, வெளியில் கொண்டு வரதான் வார்த்தை, நாக்கு. இப்போ இந்த நாக்கு ஆங்கிலத்தில் டங். சரிங்களா, இந்த டங் ஒவ்வொரு வார்த்தையா, ஒவ்வொரு எழுத்தா, டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரூத்ஃபுல் ஸ்பீச். சரிங்களா, உண்மையான வார்த்தை, உண்மையான வார்த்தை. இன்றைக்கு பாருங்க, முதல் நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதாவது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற இன்னொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இன்றைக்கு சமூக வலைதளங்களை பார்க்குறோம், தலைவர்கள் என்று பலர் அறிவித்துக் கொள்கிறாங்க. ஆன்மீக தளத்தில், குறிப்பாக ஆன்மீக தளத்தில் பார்க்குறோம், நீங்கள் என்னையை பின்பற்றுங்க, உங்களுக்கு மீட்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்படியே நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்க கூப்புறாங்க. அப்படியே இங்கே வாங்க உங்களுக்கு மீட்பு, இங்கே வாங்க உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு நிலை. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே உள்ள பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுகள். அப்போது ட்ரூத்ஃபுல் ஸ்பீச், நான் பேசக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு உண்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? ஃபஸ்ட்டு எனக்கு உண்மையாக இருக்குதா? நான் பேசக்கூடிய வார்த்தை எனக்கு உண்மையாக இருக்குதா? காலையில் ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன், அவங்க சொன்னாங்க, சும்மா கண்டதையும் பேசக்கூடாது, நீங்கள் எதை பின்பற்றுறீங்களோ, எதை நீங்கள் வாழ்வாக்குறீங்களோ அதுதான் பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. நானும் சொன்னேன், சரி அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு என்ன உறுதியாக இருக்குது? நான் வாயில் வந்ததெல்லாம் அவங்கள்ட்ட பேச முடியாது. அப்படி பேசுனேன் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க, அள்ளி உர்றாண்டா அப்படின்னு சொல்லுவீங்க, நீங்கள் பாட்டுக்கு என்ன. அப்போ என்ன அப்படின்னா, நான் பேசக்கூடியது எனக்கு முதல்ல உறுதியாக இருக்கணும். எனக்கு முதல்ல அது என்ன செய்யணும் அப்படின்னா, நான் கன்வின்ஸ் ஆகணும். எனக்கு உறுதியாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உறுதிப்பாட்டோடு விளக்க முடியும். இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். நான் இங்கே அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட அசைவாடி கொண்டு இருந்தேன் அப்படின்னா, என்னுடைய வார்த்தை இங்கிட்ட அங்கிட்ட அப்படி நாணல் போல ஆடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இறை வார்த்தை கேட்கக்கூடிய உங்களுக்கும் அது மாற்றத்தை, எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அப்போ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரூத்ஃபுல் ஸ்பீச். சரிங்களா, அடுத்து ஓ, சரிங்களா, ஓன் யுவர் ஃபால்ட் பிஃபோர் ஜட்ஜிங் அதர்ஸ். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, பிறருக்கு அடுத்தவன் கண்ணில் ஏன் பிரச்சனை இருக்குன்னு பார்க்குற, கட்டை இருக்குதுன்னு பார்க்குற, முதல்ல உன் கண்ணில் என்ன குறை இருக்குது அதை நீ பாரு. அப்போ நம்முடைய வார்த்தை பிறரை பேசுவதற்கு முன்பதாக ரொம்ப அழகாக அந்த வார்த்தை டங் என்கிறது ஆங்கில வார்த்தையில் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரூத்ஃபுல் ஸ்பீச், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓன் யுவர் ஃபால்ட். உன் குற்றங்களை பிறரை தீர்ப்பிடுவதற்கு முன்பதாக உன் குற்றங்களை நீ என்ன செய்யணும்னா ஒத்துக்கொள், ஏற்றுக்கொள். அப்போ பிறருடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கட்டையை நீ பார்க்காம முதல்ல உன் கண்ணில் என்ன குறை இருக்குது
அதனை வந்து ஆய்ந்து பாரு என்று அந்த நம்முடைய நாவானதால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாள் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அடுத்து மூன்றாவது எழுத்து என், நரிஷ் அதர்ஸ் வித் யுவர் வேர்ட்ஸ். சரிங்களா? அடுத்த அம்மா அப்பா சமைச்சு கொடுக்குறாங்க, அது நம்முடைய உடலுக்கு வந்து சக்தியை, ஆற்றலை, திடனை வந்து கொடுக்கிறது. அதே போல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வார்த்தையினால பிறருக்கு ஆறுதலை கொடுக்கணும். பிறருக்கு கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம், நம்பிக்கையோட இருங்க, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, கடவுள் உங்களுக்கு திடப்படுத்துவார். என்ன செய்யணும் அப்படின்னா, ஆறுதல் கொடுக்கணும். ஆறுதல் கொடுக்காம என்னோட தீய இதயத்திலிருந்து இந்த கருவூலம் தீயதாக இருந்துச்சு அப்படின்னா அப்ப தீயதுதான் வெளிப்படும். அப்ப நரிஷ் அதர்ஸ் வித் யுவர் வேர்ட்ஸ். சரிங்களா? NTON. அடுத்து G, காட் அகேன்ஸ்ட் ஹிப்போக்ரிசி. இந்த நாக்கு இருக்கு இல்லையா, காசு கொடுத்தா ஒன்று பேசும், காசு கொடுக்கலையா ஒன்று பேசும், பிடிச்சா ஒன்று பேசும், பிடிக்காட்டி ஒன்று பேசும். உண்மை என்னவோ அதை நீ பேசணும். நம்ம எல்லாருமே ஐயோ சாமியாருக்கு கோவப்பட்டுருவார், சாமியார் வந்து வருத்தப்படுவார் அப்படி நினச்சிக்கிட்டு நான் செய்கிற தப்பை சுட்டி காட்டாம போய் நீங்க ஃபாதர் உங்களை போல இருக்க முடியுமா ஃபாதர் அப்படின்னு நீங்க நடிச்சீங்க அப்படின்னா அது வந்து வெளிவேடத்தனமான வார்த்தை. ஐயோ மக்கள் சொன்னா கோச்சுக்குவாங்க, அருங்குடைக்கு இனிமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களை திருத்தாம, உங்களை நெறிப்படுத்தாம நான் அப்படியே பூசி மொழிவி பேசினேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு வெளிவேடத்தனமான வார்த்தைகளை நான் வந்து வெளிப்படுத்துகின்றேன், நான் வந்து உபயோகிக்கின்றேன். அப்ப காட் அகேன்ஸ்ட் ஹிப்போக்ரிசி, இரட்டைத்தனமான வெளிவேடத்தனமான வாழ்க்கை முறையிலிருந்து, வார்த்தைகளிலிருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பாதுகாக்க என்னுடைய வார்த்தையை, என்னுடைய நாவை நான் வந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்து யூ, TONG, யூ என்ன அப்படின்னா யூஸ் யுவர் டிசர்ன்மெண்ட். சரிங்களா? யூஸ் யுவர் டிசர்ன்மெண்ட் ஃபார் த குட் ஆஃப் தி அதர். சரிங்களா? நான் பேசக்கூடிய வார்த்தை, அகஸ்டினார் சொல்றாரு பிஃபோர் யூ ஸ்பீக், அகஸ்டினார் சொல்றாரு பிஃபோர் யூ ஸ்பீக் the words that you are going to utter, whether it's going to bring peace and truth, just you think before you talk. ஓகேங்களா? நீ பேசக்கூடிய வார்த்தை, நீ சொல்லக்கூடிய வார்த்தை, உதிர்க்கக்கூடிய வார்த்தை அது பிறருக்கு உண்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, அமைதியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா? இன்னைக்கு நாம பாருங்க, குருவை விட சீடர் வந்து குருவை விட பெரியவர் அல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எனக்கு கடவுள் தெரியும், எனக்கு கடவுள், நான் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை. அப்போ நான் தான் கடவுள். அப்போ நான் பேசக்கூடிய வார்த்தை யூஸ் டிசர்ன்மெண்ட், தேர்ந்து தெளியக்கூடிய பண்பு, ஆய்ந்து அறியக்கூடிய பண்பு, எது நல்லது எது கெட்டது என்பது என்ன செய்யணும் அப்படின்னா தேர்ந்து தெளியக்கூடியதாக இருக்கணும். நம்ம தெசலோனிக்கேயர் முதல் புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 21 எடுத்து வாசிங்க. தெசலோனிக்கேயர் முதல் புத்தகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 21. நல்ல கவனிங்க, அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். அடுத்து நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பாருங்க, அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அப்ப நான் பேசக்கூடிய வார்த்தை பிறருக்கு நல்லது செய்ய போகுதா, அல்லது பிறருக்கு வந்து வாழ்வை கொடுக்குதா, அல்லது அழிவை கொடுக்க போகிறதா? கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கணும். யூஸ் டிசர்ன்மெண்ட். சரிங்களா? ஆய்ந்து அறிய வேண்டும். அடுத்து E stands for, சரிங்களா, இவாஞ்சலைஸ் வித் யுவர் ஸ்பீச். நற்செய்தியை உன்னுடைய வாயால நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். சீராக் புத்தகம் அதிகாரம் 51 இறைவார்த்தை 22 வாசிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு ஆண்டவரை புகழ்வேன். சரிங்களா? இன்றைக்கு வாசிக்கப்பட்ட திருப்பாடல் 92 இறைவார்த்தை 2 மற்றும் 3 எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 92 இறைவார்த்தை 2 மற்றும் 3. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையும் 10 நரம்பு வீணையோடு தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை என்னுடைய நாவால அறிக்கை இடுகின்றேனா,
TONGUE 6 எழுத்து. ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான வாழ்க்கை பாடத்தை நமக்கு வந்து கற்பிக்கிறது. தமிழ்ல 2 எழுத்து நாவு, சரிங்களா, நாவு. அல்லது 3 எழுத்து நாக்கு, சரிங்களா, எப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த இறை வார்த்தை, இந்த வார்த்தை விவிலிய பின்புலத்தில் ஒரு ஆழமான அர்த்தத்தை நமக்கு வந்து கொடுக்கிறது. அப்ப எண்ணமே செயலின் தொடக்கம், திட்டமிடல் செயலாக்கத்திற்கு முன் செல்கிறது, அனைத்தையும் ஆண்டு நடத்துவது நாவே. அப்ப நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது நம்முடைய நாவு தான். வாயில சனிய சொல்றாங்களா இல்லையா? வாயில் தான் உனக்கு சனிய. வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்தான் அப்படின்னா எங்கேயோ போயிருப்பான். அதனால இந்த திருப்பலியில என் நாவு எப்படி இருக்கிறது, கொஞ்சம் என் நாவை, என் வார்த்தையை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், வந்து உபயோகிக்கின்றேன், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அப்படி கண்களை மூடி 2 கரங்களையும் மார்பில் வைத்துக் கொண்டு அப்படி இந்த பலிபீடத்துல உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். எண்ணமே செயலின் தொடக்கம், அனைத்தையும் ஆண்டு நடத்துவது நாவு. என் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, என் வாழ்க்கையில பலன் தரக்கூடியது, பயன் தரக்கூடியது ஆண்டவருடைய அல்லது என்னுடைய நாவு, என் வார்த்தை. ஆகவே ஆண்டவரே, நல்லதை பற்றி கொள்ள வேண்டும், தீமையானவற்றை விட்டு விலக வேண்டும். என் நாவை சரியான விதத்தில் பயன்படுத்த, நல்ல வார்த்தைகளை உதிர்க்க தேவையான ஆற்றலை வல்லமையும் தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.